தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தர் மோசே கிட்ட என்ன சொல்றாரு? 12 கோத்திரங்கள்ல ஒவ்வொரு ஆளை தெரிஞ்சுக்கிட்டு நான் கொடுக்க போற தேசம் எப்படிப்பட்ட தேசமா இருக்குதுன்னு போய் சுத்தி பார்த்துட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்புறாரு இல்லையா? அப்ப போய் பார்த்துட்டு வந்த 12 பேர்ல 2 பேர் தான் நற்செய்தி சொன்னாங்க, மீதி பேர் எல்லாம் துர்ச்செய்தி சொன்னாங்க. அப்போ காலேப் நம்ம ஈஸியா போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். காலேப் பேசின அந்த வார்த்தை அவருக்கு பிரியமா இருந்ததுனால மோசே கிட்ட சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் மற்றவங்களை போல இல்ல, அவன் வேற ஆவியை உடையவனா இருக்கிறான். அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால அவன் போயிட்டு வந்த தேசத்தை முழுவதும் அவனுக்கே கொடுப்பேன், அவனுக்கும் அவன் சந்ததியாரும் அதை எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து தேசத்தை பங்கிட்டார்கள். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவின் இடத்தில் வந்தார்கள். கேனாசியனான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற அந்த வாக்கு தத்தத்தை ஞாபகம் வச்சுட்டு அவன் மறுபடியும் அதை யோசுவாவுக்கு நினைவுபடுத்துறான். ஏன்னா இப்பதான் லேண்டை பங்கிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த டைம்ல காலேப் போய் கேட்கிறான், எனக்கு வர வேண்டிய அந்த மலை நாட்டை எனக்கு தாரும், ஏன்னா கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் மோசே மூலமாக அப்படின்னு சொல்லும் போது யோசுவாவும் சரின்னு சொல்லி அவனை ஆசீர்வதித்து அந்த மலை நாட்டை அவனுக்கே கொடுக்குறான். காலேப் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை மறந்திருந்தா அவனுக்கு அந்த மலை நாடு கிடைச்சிருக்காது. அவன் கேட்காம இருந்திருந்தா அந்த மலை நாடு கிடைச்சிருக்காது இல்லையா? அவன் தயங்கி போய் கேட்க தேவையில்ல, ஏன்னா கர்த்தர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லிட்டாரு. அப்போ அவன் அதை உரிமையோட போய் கேட்கிறான். கர்த்தர் அதை எனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது யோசுவாவும் அதை மறுக்கவே இல்லை. சரி இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த காலேபுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்ற வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்கு தத்துவம் அது என்னைக்கு வேணா கொடுத்திருக்கலாம். அதை நீங்க மறக்காம தேவனிடத்துல நினைவு கூர்ந்து அவரிடத்துல கேட்கிறவர்களா இருக்கணும். அவரிடத்துல நீங்க கேட்கும் போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அவர் தான் ஏற்கனவே வாக்கு பண்ணிட்டாரு, அப்ப கொடுப்பாரு, நிச்சயம் கொடுப்பாரு அப்படின்றது இல்ல. அந்த வாக்கு தத்தத்தை நாம நினைவு கூற வேண்டும். அது எத்தனை வருஷம் ஆனாலும். பாருங்க, காலேபுக்கு 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப அவனோட வயசு என்ன? 85 வயசு அவனுக்கு. ஆனாலும் அதை ஞாபகம் வச்சுட்டு அவன் கரெக்டா அந்த மலை நாட்டை எனக்கு கொடுன்னு சொல்லி அவன் கேட்கிறான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு. கர்த்தர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் வேற யாரும் அதை தடுக்கவே முடியாது. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் அப்படிப்பட்டதா இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிட்டாருன்னா நிச்சயமா அதை செய்வாருன்னு அர்த்தம். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? உரிமையோட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான்.